தமிழ் வண்ண வானம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஒன்று வரிசையாக பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பொலிஞ்சர் பேண்ட். பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல் அடிஷனல் இண்டிகேட்டரையும் ஆட் பண்ணிக்கிட்டா நம்ம எடுக்கிற ட்ரேடோட அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பொலிஞ்சர் பேண்டோட பேசிக் கால்குலேஷன் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். 20 பீரியட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதாவது 20 SMAயும் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் பொலிஞ்சர் பேண்ட். இன்ட்ராடேயாக இருக்கட்டும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், 20 SMA முக்கியமான ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இந்த 20 SMA மிடில் பேண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பேஸ் பண்ணி வர டாப் பேண்ட் அப்பர் பேண்ட் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. உங்களோட ப்ரோக்கர் வெப்சைட்டில் இந்த பேண்டோட கலரை உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். ட்ரேடர்ஸ் எல்லோரும் இதை காமனாக வொலாட்டிலிட்டி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் சைட்வேஸில் இருக்கா அல்லது ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த இண்டிகேட்டரை. மார்க்கெட் மூவ்மெண்ட் கம்மியாக, அதாவது சைட்வேஸில் இருக்கும்போது அதோட பேண்டோட விட்த் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும், அதாவது ஸ்குவீசிங் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லுவாங்க. வொலாட்டிலிட்டி, அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த பேண்டோட விட்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது மார்க்கெட் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த பேண்டோட வித்து எவ்வளோ டைட்டாக இருக்கோ அதுக்கப்புறம் நடக்கிற பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அதோட மூவ்மெண்ட் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பை செல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக ஒரு 4 மெத்தடில் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பிரேக் அவுட் மெத்தட், செகண்ட் ரிவர்சல் மெத்தட், தேர்ட் ரேஞ்ச் ட்ரேடிங் மெத்தட், ஃபோர்த் ஒன் புல் பேக் ட்ரேடிங் மெத்தட். ஃபஸ்ட்டு இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தடில் சார்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிறத பேஸ் பண்ணி பை ஆர் செல் கொடுக்க போகிறோம். இந்த மெத்தடில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சார்ட் பேட்டர்ன் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பென் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட். இதில் பாருங்கள், முதல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்வர்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அக்குமுலேஷன், அதாவது பேண்ட் ஸ்குவீஸ் ஆகியிருக்கு. ஃபைனலாக பேண்டை விட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு. இதுக்கப்புறம் அந்த மூவ்ஸை பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ்க்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 அல்லது உங்களுக்கு ஃபேவரட்டானதை சூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது டார்கெட்டை இந்த ஃப்ளாக் போல் ஹைட்டுக்கு வைக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸு இங்கே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு டபுள் டாப் பேரிஷ் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். இந்த சார்ட்டில் சேம் கான்செப்ட் தான். கரெக்டாக நெக்கில் பிரேக் அவுட் ஆகி பேண்ட்லேயும் பிரேக் அவுட் ஆனதும் செல் கொடுக்கலாம். டார்கெட் இந்த ஹெட் ஹைட்டுக்கு வைக்கலாம். அல்லது உங்களுக்கு ஃபேவரட்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிரேக் அவுட் மெத்தடில் கடைசி எக்ஸாம்பிள் டபுள் பாட்டம் புல்லிஷ் பேட்டர்ன். இது உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரியும் தெரியும். நீங்கள் எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டிஷன் படி இங்கே பேண்ட் ஸ்குவீஸ் ஆகி அது வழியாக பிரேக் அவுட் ஆகியிருக்கணும். இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் அல்லது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இது எல்லாத்தோட பிரேக் அவுட்டும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பொலிங்கர் பேண்டில் பார்க்கும்போது அதோட அவுட்லுக் வந்துட்டு எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் சார்ட்டை பார்த்துட்டு இருக்க முடியாது எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி பைன் ஸ்கிரிப்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் என்னோட மொபைலுக்கோ அல்லது வந்து வெப்சைட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஸ்க்டாப்புக்கோ வந்துட்டு ஈஸியாக அலர்ட் கொடுக்கும். ஸோ இந்த அலர்ட்டெல்லாம் வந்துட்டு நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் மறுபடியும் இங்கே ஒரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ சார்ட்டில் அப்ளை பண்ணி வச்சிருக்க இந்த இண்டிகேட்டர் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன் இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து அந்த பேண்ட் அவுட் பிரேக் அவுட் ஆகும்போது கரெக்டாக அந்த பை செல் சிக்னல்லாம் கரெக்டாக காமிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம அலர்ட் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு சூஸ் ஆகிற டைம் ஃப்ரேமை முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. 1 minute or 5 minute or 15 minute up to you. அதுக்கப்புறம் இங்கே டாப்பில் தெரிகிற இந்த அலர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு கண்டிஷனில் இந்த பொலிங்கர் பேண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பை அலர்ட் அல்லது செல் அலர்ட் அல்லது ட்ரேட் அலர்ட்னு 3 இருக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பை ஆர் செல் அலர்ட் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுமே காமிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்கள் ட்ரேட் அலர்ட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பை செல் ரெண்டுமே காமிக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஒன்ஸ் பார் க்ளோஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது பார்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அலர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து டிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க, நோட்டிஃபை ஆன ஆப்பு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இமெயில் வேணும்னா இமெயில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெசேஜில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது பை கோல்டு 1 hour அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி க்ரியேட்னு கொடுத்துட்டீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும்னாக்கா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி கண்டிஷனில் அல்லது அடிஷனலாக கண்டிஷனை ஆட் பண்ணி பைன் ஸ்கிரிப்ட் எழுதணும்னா கூட வந்துட்டு இமெயில் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பண்ணி தருவோம். ஆக்சுவலாக ட்ரேடிங் வியூ ஃப்ரீ வேஸில் வந்துட்டு 3 இண்டிகேட்டருக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு சப்போஸ் ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பைன் ஸ்கிரிப்டை வந்து மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட டீமில் இருக்கவங்க பைன் ஸ்கிரிப்ட் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இண்டிகேட்டர் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லலாம் கூட இமெயில் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பண்ணி தருவோம். ஓகே, நம்ம டாப்பிக்கில் அடுத்ததாக ரிவர்சல் ட்ரேடிங் மெத்தடை பற்றி பார்க்கலாம்.
மோஸ்ட் ஆஃப் த ரிட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது Bollinger பேண்டோட டாப்பை டச் பண்ணதுக்கப்புறம் டாப் பேண்டை டச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு செல் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாட்டம் பேண்டை டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பை கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ராங் மெத்தட். ஒரு ப்ராப்பரான அடிஷனல் அக்யூரசி இண்டிகேட்டர் இல்லாமல் வந்துட்டு நம்ம பை செல் கொடுத்தோம்னா வந்துட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் பிகினிங்கில் கூட நான் அப்படி தான் அந்த தவறு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா வந்துட்டு எந்த இண்டிகேட்டருமே ஈவன் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணும்போதே சரி 100% வந்துட்டு உங்களுக்கு வின்னிங் ரேட் கொடுக்காது. உங்களோட வின்னிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட லாஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சூட் ஆகுது அதை யூஸ் பண்ணி உங்களோட வின்னிங் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே டிப்ஸ் சொல்லுவாங்க. அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து கேபிட்டலே வந்து நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். எந்த இண்டிகேட்டருமே வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல போகிறது கிடையாது. பாஸ்ட்டாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இண்டிகேட்டர் வந்துட்டு சொல்லும். ஈவன் ப்ரைஸ் ஆக்ஷனே வந்துட்டு அதை தான் சொல்லும். சரிங்களா? ஸோ அந்த டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே பை போகும் செல் போகும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்துட்டு யாருமே 100% இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மெயின் திங் நம்மளுக்கு என்னென்னா வந்துட்டு கேபிட்டலில் ப்ரொடக்ட் பண்ணி வின்னிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் வந்துட்டு நம்மளோட மெயின் கான்செப்டாக இருக்கணும். ஓகே, இப்போது இந்த ரிவர்சல் ட்ரேடிங் மெத்தடில் ஆக்சுவலாக வந்துட்டு 2 டைப்பாக வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 200 EMA வந்து Bollinger பேண்ட் கூட கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு பை செல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக வந்துட்டு Bollinger பேண்டையும் RSI நம்ம கம்பைன் பண்ணி எப்படி பை செல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவர்சல் பேட்டர்ன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். 200 EMA எல்லா ப்ரோக்கர் வெப்சைட்லையும் காமனாக இருக்குது தான். அதை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அது கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க Bollinger பேண்டையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ 200 EMAக்கு மேலே நம்ம பை மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி 200 EMAக்கு கீழே நம்ம செல் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே சிக்னல் எப்படி காமிக்குதோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கல இண்டிகேட்டர் எப்படி காமிக்கும் அப்படின்னாக்கா வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பாட்டம் பேண்டுக்கு வரும். சரிங்களா? அதாவது 200 EMAக்கு மேலே பாட்டம் பேண்டுக்கு வரும்போது அங்கே வந்துட்டு பை சிக்னல் காமிக்கும் போது நம்ம பை எடுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி 200 EMAக்கு கீழே டாப் பேண்டை வந்து டச் பண்ணி அங்கே வந்துட்டு சிக்னல் காமிக்கும் போது நம்ம செல் கொடுக்குறோம். மூவிங் அவரேஜ் அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ட்ரெண்ட் இண்டிகேட்டர். அதுலேயும் 200 EMA வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த Bollinger பேண்டை கம்பைன் பண்ணும்போது ஸோ நம்மளோட அக்யூரசியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்னல்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஃபில்டர் ஆகிருக்கும். அதாவது 200 EMAக்கு மேலே நம்ம பை சிக்னல் காமிக்கிற மாதிரியும் 200 EMAக்கு கீழே வந்து கரெக்டாக செல் சிக்னல் காமிக்கிற மாதிரியும் வந்து கரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்துட்டு இமெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர்லேயே வந்துட்டு பை செல் அலர்ட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக போய்ட்டு நீங்கள் அலர்ட் போய்ட்டு அலர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மொபைல்க்கோ டெஸ்க்டாப்க்கோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அலர்ட் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா வந்துட்டு பிரேக் அவுட்டோ அல்லது ரிவர்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் நீங்கள் பை கொடுக்குறீங்கன்னா வந்துட்டு ஒரு கேண்டில் வந்துட்டு பை சிக்னல் காமிக்குது அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி போகும்போது தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து செல் சிக்னல் காமிக்கும் போது அந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி போகும்போது தான் வந்து நீங்கள் செல் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்ததாக ரிவர்சல் மெத்தடில் நம்ம RSIயை கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த RSI இண்டிகேட்டர் நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க சார்ட்டில் வந்து டைரெக்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் மேலே வந்து டைரெக்டாக வந்துட்டு அந்த RSI ஜோன் அதாவது ஓவர் சோல்டு லெவலில் வந்து கரெக்டாக காமிக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் RSIயும் Bollinger பேண்டை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பை செல் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த சிக்னல் காமிக்கிற அந்த கேண்டிலோட லோவையோ அல்லது வந்து ஹையோ பிரேக் பண்ணாதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கல. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிவர்சல் மெத்தடில் கண்டிஷன் என்னங்கிறத மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ RSI வந்துட்டு ஓவர் லெவலில் இருக்குது. செல் சிக்னல் காமிக்குது Bollinger பேண்டில். அந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணும்போது வந்து நம்ம செல் கொடுக்குறோம். ஸோ டார்கெட் 1 எங்கே வைக்கிறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு மிடில் பேண்ட் அதாவது 20 SMA வைக்கிறோம். டார்கெட் 2 எங்கே வைக்கிறோம்னா வந்துட்டு லோவர் பேண்டை வைக்கிறோம். அதே மாதிரி தான் வந்துட்டு பை சிக்னலும் RSI ஓவர் சோல்டு லெவலில் இருக்கணும். அடுத்ததாக வந்துட்டு Bollinger பேண்டில் பை சிக்னல் காமிக்குது. அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது வந்துட்டு நம்ம பை கொடுக்குறோம். டார்கெட் 1 என்னென்னா வந்துட்டு மிடில் பேண்ட் அதாவது 20 SMA. டார்கெட் 2 என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு டாப் பேண்ட். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம பைன் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அலர்ட் வேணும்னா அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். எந்த ட்ரேட் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து பிரேக் ஈவென்ட் பண்ணிடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து நீங்கள் லாஸ்ட் லைன் தப்பிக்கலாம். இந்த Bollinger பேண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அடுத்ததான் நம்ம சொன்ன ரேஞ்ச் ட்ரேடிங் மெத்தட், புல் பேக் மெத்தட் இதை பற்றி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஷேர் மார்க்கெட் forex ட்ரேடிங் பற்றின சில முக்கியமான வீடியோஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.